அவ்வளோ சூப்பரா ஒரு லேடி கேட்டப்ப கூட சும்மா அது சேனல் நம்ம பண்ணுவோம். நம்ம திடீர்னு நான் ஜென் வாய்ஸ் எடுத்துருவேன். இதில இந்த வாய்ஸ் வேணும் டப்பிங் பண்ணுறப்ப எனக்கு வோக்கல் கார்டு கிழிஞ்சிருச்சு. ஏன்னா, இந்த வாய்ஸ் நான் இங்கேருந்து எடுக்கிறப்ப லேடீஸ் வாய்ஸ் என் வாய்ஸே எடுக்கணும். அப்ப லேடி வாய்ஸ் பண்ணி எடுக்கலாம்னாங்க. இல்ல எனக்கு புகழ் வாய்ஸ் வேணும்னு எழில் சார் சொல்லி, நான் டப் பண்ணி அதுக்கப்புறம் 2வது இது பண்ண முடியல. ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. வோக்கல் கார்டு கிழிஞ்சு, அப்புறம் நான் சித்தா போயிட்டு ஃபுல்லா எல்லாமே இது இதோ இப்பயே த்ரோட்டு போயிடுச்சு. நேத்து வரையும் நல்லா நேத்து குக் வித் கோமாளி. காலைல 5 மணிக்கு முடிஞ்சது. ஒரு ஒரு தடவ குக் வித் கோமாளி ஃபுல்லா கத்தணும். ஒரு 16 மணி நேரம் நிக்கணும். 16 மணி நேரம் கத்தணும். அது போயிடும். அப்ப மறுபடியும் நான் வந்து அதே லேடீஸ் வாய்ஸ் எடுக்கணும்னு நான் எடுத்து இது பண்ணி, ஓகே எல்லாருக்குமே புடிச்சிருக்குன்றதுனால அது அது பண்ணோம். இந்த படம் தேசிங்க ராஜா 1 எப்படி வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சோ, அதே மாரி இந்த 2லயும் அவ்ளோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருக்காங்க. சூப்பரா சிங்கம்புலி அண்ணன், சுவாமிநாதன் சார் நெறைய பேர் இருக்காங்க இந்த படத்துல. இது சூப்பரா ஆக்சுவலா வந்து வேற லெவல்ல இருக்கு. நாங்களே எங்களுக்கே வந்து ஒரு சில படம் பண்றப்பயே, ஐய்யய்யோ! ச்சே இங்க கொஞ்சம் அப்படி ஒரு ஃபீல் வரும்ல. இதில பண்ண பண்ண நாங்களே சிரிப்போம். நாங்க ரசிப்போம் அந்த ஒரு ஒரு சீனும். ச்சே இப்படி பண்ண அந்த டப்லலாம் உட்கார்றப்ப அவ்வளோ சூப்பரா இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க பாருங்க படம் பார்த்துட்டு கண்டிப்பா மக்கள் எல்லாருமே ஓகே இந்த ஒரு இந்த டிக்கெட்டுக்கு வாங்குன காசுக்கு உறுதியா இருக்கும். அப்ப போனா நான் ஒரு 2 மணி நேரம் மனசார சிரிச்சோம் அப்படின்ற மாரி தேசிங்க ராஜா 2 கண்டிப்பா இருக்கும். அதாவது எந்த தேங்க் யூ. அளவுக்கு அவரு லேடி கெட்டப் போட்டு பிராக்டிஸ் ஆயிருக்காருன்னா, தீபாவளிக்கு சட்டைக்கு பதிலா ஜாக்கெட் தான் வாங்கிட்டு இருக்காரு அவரு.